friends, welcome to my channel Priya's Narration. தன்கிட்ட லிஃப்ட் கேட்டு ஒரு பொண்ணை கடத்தி கிட்டத்தட்ட 7 வருஷம் பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ண ஒரு சைக்கோட கேஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேமரூன் ஹூக்கர் இவர் 5th நவம்பர் 1953ல கலிபோர்னியால அவுட்ரஸ் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு. இவரோட அப்பாவோட பேரு ஹாரோல்ட் அண்ட் அம்மாவோட பேரு மெரினா. அவங்க அப்பாவோட வேலை விஷயமா இவங்க நிரந்தரமா ஒரு இடத்துல தங்கல, அடிக்கடி வேற வேற இடத்துல மாத்தி மாத்தி தங்கியிருக்காங்க. அண்ட் கேமரூனுக்கு 16 வயசு இருக்கும் போது கலிபோர்னியால ரெட் பிளஃப் அப்படின்ற இடத்துல தங்கியிருக்காங்க. அந்த 16 வயசுல இருந்து தான் கேமரூனோட பிஹேவியர் மாற ஆரம்பிச்சிருக்கு. யார்கிட்டையும் பெருசா பேசாம பழகாம எப்பவுமே தனிமை விரும்பியா இருந்திருக்காரு. அண்ட் தவறான புகைப்படங்களை பாக்குறது, அதை சேகரிக்கிறத பழக்கமா வச்சிருந்திருக்காரு. எப்பவுமே பெண்களை எப்படி கொடுமைப்படுத்துறது, சித்திரவதை பண்றதுன்னு சொல்லி கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாரா. 1972ல கேமரூன் அவர் ஹைஸ்கூல் முடிக்கிறாரு. படிச்சு முடிச்ச உடனே ஒரு மரம் அறுக்கும் தொழிற்சாலையில வேலைக்கு சேர்றாரு. அவருக்கு 19 வயசு இருக்கும் போது 15 வயசான ஜானிஸ மீட் பண்றாரு. ஜானிஸ ஃபேமிலி பத்தி சொல்லும் போது அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரிலிஜியஸான ஒரு ஃபேமிலியா. ஜானிஸோட அப்பாவுக்கு ஜானிஸ் மேல அவள் பற்றுதல் இல்ல. ஜானிஸ முழுசா பாத்துட்டது எல்லாமே அவங்க அம்மா தான். ஆனா அவங்க அம்மா கூட நீ எதுக்குமே யூஸ் இல்ல, நீ எதையும் ஒழுங்கா செய்ய மாட்டேன்னு சொல்லி அவள் எப்பவுமே டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. ஜானிஸோட ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க. அவ எந்த பசங்க கூட பேசுறதையோ பழகிறதையோ அவங்க அலோவ் பண்ணல. ஆனா கேமரூன் கூட பேசுறதுக்கு அவங்க எந்த தடையும் சொல்லல. ஈவன் அவ டேட்டிங் போறதுக்கு கூட அவங்க அலோவ் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன்னு தெரியல. ஜானிஸை பத்தி சொல்லணும்னா அவர் செல்ஃப் கான்பிடன்ஸே இல்லாத ஒரு பொண்ணாதான் இருந்திருக்கா. தன் பேரண்ட்ஸ் தன்னை எப்பவுமே திட்டிகிட்டே இருந்ததுனால கேமரூனோட லவ் அவளுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கு. அதனால கேமரூன் என்ன சொன்னாலும் அதை செய்ய ஆரம்பிச்சா. இதெல்லாம் தெரிஞ்சுதான் கேமரூன் ஜானிஸை லவ் பண்ணது. நாள் ஆக ஆக அவளை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஃபர்ஸ்ட் டேட்டிங் அப்பவே அவளை தன்னோட மரக்கடைக்கு கூட்டிட்டு போய் அவளோட கைகளை கட்டி அவளை நிர்வாணப்படுத்தி அடிக்க செஞ்சிருக்கான். ஆனா இது எதிர்ந்து விலக முடியாம ஜானிஸ் இருந்திருக்கா. நாள் ஆக ஆக கேமரூனோட டார்ச்சர் அதிகமாகிட்டே இருக்கு. அவன் சின்ன வயசுல இருந்து கற்பனை பண்ணி பார்த்த எல்லாத்தையுமே ஜானிஸ் மேல செயல்படுத்த ஆரம்பிக்கிறான். இது எதுவுமே ஜானிஸ்க்கு பிடிக்கலனாலும் அவனை விட்டு விலகாம தான் இருந்திருக்கா. ஏன்னா தன் பேரண்ட்ஸ் கிட்ட கிடைக்காத ஒரு லவ் இவன் கிட்ட கிடைக்கிறதா அவன் நம்பினா. 1975ல கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணமான பிறகு இந்த டார்ச்சர் எல்லாம் அதிகமாகிட்டு தான் இருக்கு. 1976ல ஜானிஸ் தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுறா. அட்லீஸ்ட் குழந்தை பிறந்த பிறகாச்சு இந்த டார்ச்சர் எல்லாம் கம்மியாகும் அப்படின்னு அவன் நம்புறா. ஜானிஸ் தன்னோட விருப்பத்தை எடுத்துட்டு போய் கேமரூன் கிட்ட சொல்றான். கேமரூனும் அதை சம்மதிக்கிறான். ஆனா அவன் பதிலுக்கு நீ ஒரு குழந்தை பெத்துக்கணும்னா எனக்கு ஒரு பொண்ணு கிட்னாப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு எனக்கு ஒரு அடிமையா இருக்கணும் அப்படின்றத ஜானிஸ் கிட்ட சொல்றான். ஜானிஸும் அதுக்கு சம்மதிக்கிறா. ஜானிஸ் பண்ணது ஒரு பெரிய தப்பு. இவ்வளவு நாள் ஒரு விக்டிமா இருந்தவ இனிமே நடக்க போற எல்லா கொடுமைக்கும் கேமரூனுக்கு சப்போர்ட்டா இருந்து செயல்பட போறா. கேமரூன் அந்த நிமிஷத்துல இருந்து ஒரு பொண்ணை தேட ஆரம்பிக்கிறான். தான் வீட்டோட பேஸ்மெண்ட்டை டார்ச்சர் பண்ற ஒரு இடமா மாத்துறான். மரத்தாலான பாக்ஸை ரெடி பண்றான். தான் சின்ன வயசுல இருந்து என்னெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தானோ அது எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி அந்த ரூமை மாத்துறான். ஜானிஸையும் கூட்டிட்டு வந்து காட்டுறான். தான் பண்ண எல்லா விஷயத்திலுமே ஜானிஸ் வச்சுதான் அவன் டெஸ்ட் பண்ணிக்கிறது. அண்ட் இதெல்லாம் பண்ணும்போது ஜானிஸ் பிரெக்னெண்டா இருந்திருக்கா. கொஞ்ச நாள் கழிச்சு ஜானிஸ்க்கு ஒரு பெண் குழந்தை பிறகுது. அதுக்கப்புறமா கேமரூன் தீவிரமா ஒரு பெண்ணை தேட ஆரம்பிக்கிறான். ஆனா அவனோட வலைக்குள்ள எந்த பெண்ணுமே விழல. ஒரு நாள் கேமரூன் ஜானிஸ் கூட கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு லிஃப்ட் கேட்கிறா. அந்த பொண்ணோட பேர் தான் கொலின். கொலினை பத்தி சொல்லனா அவர் 31 டிசம்பர் 1956ல கலிபோர்னியால பிறக்கிறார். இவளுக்கு 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஹைஸ்கூல் முடிஞ்ச உடனே தன்னோட புது லைஃப ஸ்டார்ட் பண்றதுக்காக யூஜினுக்கு போறா. அங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கி இருக்கா. அண்ட் 19th மே அன்னைக்கு தன்னோட கலிபோர்னியால இருக்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக யூஜின்ல இருந்து கிளம்புறா. அவரோட கார்ல ஏறும்போதுதான் அந்த கார் ரிப்பேரா இருக்கிறத அவ கவனிச்சிருக்கா. அங்கிருந்து ஒரு ட்ரக் பிடிச்சு கலிபோர்னியால ரெட் பிளஃப்ன்ற இடம் வரைக்கும் வந்திருக்கா. அண்ட் அங்கிருந்து அவ வீட்டுக்கு போறதுக்காக தான் அங்க லிஃப்ட் கேட்டு வெயிட் பண்ணது. அப்பதான் அவ கேமரூனோட கண்ணுல மாற்றா. கேமரூனோட ஃபேமிலியோட வந்ததுனால அவளுக்கு ஒரு பெரிய சந்தேகம் எதுவுமே வரல. கொலின் கார் பின்னாடி சீட்ல ஜானிஸ் பக்கத்துல உட்கார்றா. அண்ட் அவ கார் ஏற்றதுல இருந்தே கேமரூனோட பார்வை சரியில்லை அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுது. ஆனா அவ பெருசா எடுத்துக்கல. ஏன்னா அவனோட ஒய்ஃப் பக்கத்துல இருக்காங்க, குழந்தையோட இருக்காங்க. சோ தனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்னு நினைக்கிறா. கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணி போனதுக்கு அப்புறம் அந்த கார் ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல நிக்குது. அவளும் அங்க இருந்து இறங்கி அவர் ரெஸ்ட் ரூமுக்கு போறா. திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த காரோட பின்னாடி சீட்ல ஒரு உடன் பாக்ஸ் இருந்திருக்கு. ஆனா அதை பத்தி கேமரன் கிட்ட எதுவுமே கேட்காம அந்த உடன் பாக்ஸ் பக்கத்துல ஏறி உட்கார்றா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் கேமரன் கொலின் கிட்ட இங்க நிறைய பனிக்குகைகள்லாம் இருக்கு, அதை பார்த்துட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்கறான். கொலின் அதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கல. ஆனா போக போக அங்க பனிக்குகை இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்ல. அண்ட் அங்க எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லைன்ற விஷயம் கொலினுக்கு தெரிய வருது. அப்பதான் கொலினுக்கு பயம் வரவே ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள கார் ஒரு இடத்துல நிக்குது. ஜானிஸ் அவரோட குழந்தையோட அந்த காரை விட்டு இறங்கி வெளியில போறா. கொலினும் காரை விட்டு இறங்க முயற்சி பண்றா. உடனே கேமரூன் ஒரு கத்தி எடுத்து அவ தொண்டை மேல வச்சு நான் சொல்றபடி நீ செய்யல நான் உனக்கு கொன்னுடுவேன் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கு மேல கொலினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல.
உடனே அவன் கார் பின்னாடி சீட்ல அவனை தள்ளி அவன் கொண்டு வந்த அந்த பாக்ஸை எடுத்து அவன் தலை மேல வைக்கிறான். ஆக்சுவலா அந்த பாக்ஸ எக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா அந்த பாக்ஸுக்கு நடுவுல ஒரு ஹோல் மாதிரி இருக்குமா, அதன் வழியா அவளோட தலை தொங்குற மாதிரி வடிவமைச்சிருந்தானா. ஏன்னா அது விளைவா அவளால கத்த முடியாம இருக்குமா. அவளோட கண்களை கட்டி அவளோட காரோட பின்னாடி சீட்ல அவளை அடைக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜானிஸும் அந்த குழந்தையோட கார்ல ஏறா. கொலின ரெட் பிளஃப்ல இருக்க தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ரொம்ப இருட்டாயிட்டதால பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் கொலின பாக்குற வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. அங்க இருக்க தன்னோட பேஸ்மெண்ட்டுக்கு கொலின கூட்டிட்டு போறான். பேஸ்மெண்ட்க்கு கூட்டிட்டு வந்து கொலின நிர்வாணப்படுத்தி அங்கிருந்து ஒரு ஐஸ் பாக்ஸ் மேல ஏறி நிக்க வச்சு அவ கைகளை மேல் நோக்கி கட்டி அவளை அடிக்கவும் செய்யறான். அவ வலி தாங்காம கத்துறா. அவ கத்துறத நிறுத்துற வரைக்கும் அவன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். கொஞ்சம் கழிச்சு ஜானிஸை கூட்டிட்டு வந்து அவ கைகளை ரிமூவ் பண்ணிட்டு அங்க அவ ரெடி பண்ணி வச்சிருந்த உட்டன் பாக்ஸ்ல அவளை படுக்க வச்சு அவ தலையில அந்த எக் பாக்ஸையும் மாட்டி விடுறான். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 22-23 மணி நேரம் கொலின் அந்த பாக்ஸ்குள்ளதான் இருப்பாளா. அவளால ஒழுங்கா மூச்சு கூட விட முடியாதா. அந்த இருட்டுக்குள்ளதான் பயந்துகிட்டே படுத்துட்டு இருப்பாளா. 1 மணி நேரம் கூட அவளுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்து டார்ச்சர் பண்றதுக்காக தான் வெளியில கூப்பிடுவானா. இதுக்கு நடுவுல கொலினோட பேரண்ட்ஸ்க்கு கொலினோட யூஜின் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து போன் கால் வருது. அதுல கொலின் ட்ரிப் முடிஞ்சு வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கொலினோட பேரண்ட்ஸ் இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கொலின் அவளோட பர்த்டே ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவங்க கொஞ்ச நாள் தங்கி இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அப்பதான் ஒரு நாள் கொலினோட பேரண்ட்ஸ்க்கு அந்த பர்த்டே ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது, கொலின் அவங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் கொலினோட பேரண்ட்ஸ்க்கு பயம் வருது. உடனே ரெட் பிளஃப்ன்ற இடத்துக்கு போயிட்டு கொலினை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவளோட போட்டோ வச்சு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அங்க இருக்க யாருக்குமே கொலினை பத்தி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அவளை பத்தி எந்த தகவலுமே கிடைக்காததுனால ஒருவேளை கொலின் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு பிறகு கொலின் அவங்க சீரியஸா தேடல. கொலின் ஒவ்வொரு நாளும் அதிகமா டார்ச்சர் பண்ணிருக்கா. காலை எப்பயும் போல வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டோட நேரா பேஸ்மெண்ட்டுக்கு தான் போவானா. அங்க கொலினுக்கு சொல்லக்கூடாத எல்லா டார்ச்சரையும் பண்ணிருக்கா. அந்த போட்டோவாவும் எடுத்து வச்சுப்பானா. அவனை பொறுத்த வரைக்கும் அது ஏதோ மெடல் வாங்குறதா அவன் நினைச்சுக்கிறான். பட் 8 மாசங்கள் கழிச்சு இந்த 8 மாசம் வரைக்கும் அவளை கண்களை கட்டி போட்டு அவளை அந்த பாக்ஸ்ல தான் அடைச்சு வச்சுட்டு இருந்திருக்கான். 8 மாசம் கழிச்சு நவம்பர் மாசம் அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்திருக்கான். அது என்னன்னா அவளை பேஸ்மெண்ட்ல இருந்து தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லா வேலையும் செய்ய வைக்கிறான். ஆனா அந்த வேலையெல்லாம் அவன் நிர்வாணமா தான் செய்யணும். கண்களை கட்டி போட்டுதான் அந்த வேலையெல்லாம் செய்ய வச்சிருக்கான். ஒரு நாள் ஃபுல்லா அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு திருப்பி அந்த பாக்ஸ்குள்ளேயே வந்து படுத்துக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்கான். கடைசியா ஜனவரி மந்த்ல தான் அவளோட கண்கட்டை அவிழ்த்து விட்டுருக்கான். அப்பதான் அவளை சுத்தி அவளுக்கு என்னெல்லாம் இருக்குன்றதே அவளுக்கு தெரியும். அவ எங்க தங்கி இருக்கா, தன்னை சுத்தி எதெல்லாம் வச்சு அவள் டார்ச்சர் பண்றான் அப்படின்ற விஷயமே அவளுக்கு அன்னைக்கு தான் தெரிய வந்தது. ஒரு நாள் கேமரன் கொலின் கிட்ட நான் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறதாவும் அந்த ஆர்கனைசேஷன்ல பெண்களை கடத்தி அடிமைப்படுத்துறதுதான் வேலையா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். இந்த ஆர்கனைசேஷனை பெரிய பதவியில இருக்கவங்களும் பெரிய பணக்காரங்களும் தான் ரன் பண்றாங்க அப்படின்னு கொலின் கிட்ட சொல்றான். இந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உன்னை மட்டும் இல்ல குடும்பத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எது தப்பிக்கணும்னு நினைச்சுன்னா உன்னையும் குடும்பத்தையும் கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்தையும் கொலின் நம்பவும் செய்யறா. இது அவ பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக். இன்னொரு விஷயத்தையும் கொலின் கிட்ட சொல்றான். அது என்னன்னா ஒரு கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டோட பேரு மைக்கேல் பவர்ஸ் லோ. இது நீ அடிமையா இருக்கிறதுக்கான கான்ட்ராக்ட் லோ. அதுல கொலினை சைன் போடவும் சொல்றான். கொலினும் அதுல சைன் போடுறான். இந்த கான்ட்ராக்ட்ல என்ன எழுதுதுன்னா கொலின் கம்ப்ளீட்டா கேமரோட் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். கேமரோட் என்னெல்லாம் சொல்லணும் அது கொலின் செய்யணும் அப்படின்னு எழுதியிருந்தது. 1978ல கேமரோனும் ஜெனிஸும் வீட்டை காலி பண்ணிட்டு ட்ரெய்லர் அப்படின்ற இடத்துக்கு போறாங்க. ஆனா அந்த இடத்துல பேஸ்மெண்ட் அப்படின்னு எதுவுமே இல்ல. அப்ப கொலின் எங்க ஒளிச்சு வைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் இந்த வீட்டுக்குள்ள வாட்டர் பெட் அப்படின்னு இருக்கிறத பாக்குறாங்க. 70sல இந்த வாட்டர் பெட் ரொம்ப பாப்புலரா இருந்துச்சான். அப்பதான் கேமரனுக்கு ஒரு ஐடியா வருது. அவன் கொலினை அடைச்சு வச்சு அந்த உட்டன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அது இந்த வாட்டர் பெட்டுக்கு அடியில வைக்கிறான். அந்த பாக்ஸ்ல தான் கொலின் படுத்துக்குவாளாம். அண்ட் அதுக்கு மேல இருக்க பெட்ல ஜானிஸும் கேமரனும் படுத்துக்குவாங்களாம். அவளோட டெய்லி ரொட்டீன்ல எந்த மாற்றமும் இல்ல. தினமும் காலையில எழுந்து ஜானிஸோட வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு கேமரா டார்ச்சரையும் அனுபவிச்சுட்டு திருப்பி அந்த உட்டன் பாக்ஸ்லயே படுத்துக்கணும். இந்த டார்ச்சர் அவ 2 வருஷம் அனுபவிச்சிருக்கா. ஆனா அந்த 2 வருஷத்துல அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா கொஞ்சம் வெளியில போகவும் கார்டனிங் ஒர்க் பண்ணவும் சில நெய்பர்ஸ் கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் அந்த நெய்பர்ஸ் கூட ஜாகிங் போகவும் அலோவ் பண்ணிருக்காங்க. ஆனா கொலின் எஸ்கேப் ஆகணும்னு யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் யாரோ தன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்கதாவும் தான் எஸ்கேப் ஆனா தன்னையும் தான் குடும்பத்தையும் கொண்டுடுவாங்க அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. கேமரனும் கொலினை வெளியில அனுப்பதுக்கு தயங்கவே இல்லை. ஏன்னா கேமரனுக்கு தெரியும் கொலின் கண்டிப்பா எஸ்கேப் ஆக மாட்டான் சொல்லிட்டு. இதுக்கு நடுவுல கேமரனுக்கும் ஜானிஸ்க்கும் இன்னொரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையையும் அந்த வாட்டர் பெட்ல தான் பிடித்து எடுத்திருக்காங்க. 3 வருஷம் கழிச்சு கேமரன் கொலினை அவங்க ஃபேமிலி கிட்ட போன் பேச அலோவ் பண்றான். கொலின் போன் பண்ணும்போது அவங்க தங்கச்சி தான் போன் எடுக்கிறது. அவன் தங்கச்சி கிட்ட எந்த இன்ஃபர்மேஷனையும் கொலின் சொல்லல. தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்க இருக்கோம், எதை பத்தியுமே கொலின் சொல்லல. அவங்க தங்கச்சிக்கு கொலின் உயிரோட இருக்கிறத நம்பவே முடியல. பேசி 3 மாசம் கழிச்சு கேமரன் கொலின் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஆனா கொலின் கிட்ட நீ என்னோட பேரை கேமரன் சொல்லக்கூடாது, என் பேரை மைக் பவர்ஸ் அப்படின்னு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் ஃபியான்சி அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கொலின் கிட்ட சொல்றான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கேமரன் கொலின் கிட்ட ஒரு 24 மணி நேரம் நீங்க குடும்பத்தோட இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான்.
ஆனா அந்த 24 மணி நேரம் கொலின் அவங்க ஃபேமிலி கிட்ட எந்த தகவலையுமே சொல்லல. ஆனா அவங்க ஃபேமிலியும் அவகிட்ட எந்த இன்ஃபர்மேஷனுமே கேட்கல. எதனா கேட்டா திரும்பி வராம போயிடுவாங்களோன்னு பயந்தாங்களோ தெரியல. அவகிட்ட எந்த தகவலுமே கேட்கல. 24 மணி நேரம் கழிச்சு கேமரன் அங்க வந்திருக்கா. அவங்க ஃபேமிலி கேமரன் கொலின் சேர்த்து வச்சு ஒரு போட்டோ எடுத்துட்டு 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு கேமரனோட பிஹேவியர் திருப்பி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருந்தது. திருப்பி கொலின பழையபடியே 23 மணி நேரம் அந்த புட்டன் பாக்ஸ்லயே அடைக்க ஆரம்பிச்சா. அவளுக்கு கொடுத்த ஃப்ரீடம் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு எப்பயும் போல டார்ச்சர் பண்ணி அவளை அந்த பாக்ஸ்லயே அடைச்சு வச்சிருந்தா. இந்த டார்ச்சர் கிட்டத்தட்ட 3 வருஷம் நீடிக்குது. திருப்பி 1983ல கொலினுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பிக்கிறா. அவளை வேலைக்கு போக சொல்லி வற்புறுத்துறா. அவன் பினான்சியல் ப்ராப்ளம்ல இருந்தானான்னு தெரியல, அவளை வேலைக்கு போக சொல்லி அதுல வர வருமானத்தை கிட்ட கம்ப்ளீட்டா கொடுத்துடணும்னு ஆர்டர் பண்றான். அவளுக்கு ஒரு கிளீன் பண்ற வேலை கிடைக்குது. அதுல வர சேலரி அவ கம்ப்ளீட்டா கேமரன் கிட்ட கொடுத்துடுறா. அந்த நேரத்துல கேமரன் கொலின் கிட்ட அதிகமான நேரத்தை செலவு பண்றான். இது ஜானிஸ்க்கு பிடிக்கல. அதுக்கு ஜானிஸ் சர்ச்சுக்கு போறது அப்படின்னு ஒரு ரிலீஜியஸா மாற ஆரம்பிக்கிறா. அவளுக்கும் தான் பண்றது தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுது. ஜானிஸ் கொலின் கிட்ட எல்லா உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறா. 1984ல ஜானிஸ் கொலின் கிட்ட ஒரு கம்பெனி எதுவுமே கிடையாது, உங்ககிட்ட போட்ட கான்ட்ராக்ட் எல்லாமே பொய்யான ஒரு விஷயம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சொல்றா. அதுக்கு பிறகு அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க தயாரா இல்ல. கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வெளியில ஓடி வரா. அங்கிருந்து நேரம் பஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவரோட அப்பாவுக்கு போன் பண்ணி நான் வீட்டுக்கு வரதா இன்ஃபார்ம் பண்றா. கேமரனுக்கும் போன் பண்ணி நான் எது கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. கேமரன் இதை கேட்டு அதிர்ச்சி ஆயிட்டானா. அவன் அந்த நேரத்துல கொலின் கிட்ட ப்ளீஸ் போயிடாத, என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லி சின்ன குழந்தை அழுற மாதிரி அழுதுட்டு இருந்தானா. கொலின் போனதுக்கு அப்புறம் கேமரன் ஜானிஸ ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கான். ஒரு அளவுக்கு மேல டார்ச்சர் அனுபவிக்க முடியாம அவன் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவனோட சர்ச் பாஸ்டர் கிட்ட சொல்றான். கொலினை பத்தியும் கேமரன் அவளுக்கு பண்ண டார்ச்சர் பத்தியும் அவளை அடைச்சு வச்சிருந்த பத்தியும் எல்லாத்தையுமே பாஸ்டர் கிட்ட சொல்லியிருக்கா. பாஸ்டர் இதை கேட்டு நடுங்கி போயிட்டாரா. அவர் உடனே இந்த தகவலை போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. போலீஸ் கொலினையும் ஜானிஸையும் விசாரிக்கிறாங்க. கேமரோட வீட்ல இருந்து அந்த வாட்டர் பேக், உட்டன் பாக்ஸ், கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே எவிடன்ஸா எடுக்கிறாங்க. போலீஸ் இந்த எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. கோர்ட் ட்ரையல் நடக்கிறப்போ கேமரனோட வழக்கறிஞர் கொலின் விருப்பப்பட்டுதான் இந்த வீட்டுல இருந்ததாகவும் கொலினோட சம்மதத்துலதான் இது எல்லாமே நடந்ததாகவும் சொல்றாங்க. ஆனா இது எதையுமே ஜட்ஜ் நம்பல. ஜட்ஜ் கேமரனுக்கு 104 வருஷம் சிறை தண்டனை கொடுத்திருக்காரு. இந்த தண்டனை கேட்ட பிறகு கேமரன் ஜட்ஜ் கிட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இருக்க போற இடத்துல ஜிம் இருக்கு, லைப்ரரி இருக்கு, நான் ஃபன் பண்றதுக்கு நிறைய டைம் இருக்கு. அந்த 2 பொண்களோட செலவு பண்றதை விட இங்க நான் நேரம் செலவு பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். ட்விஸ்ட் என்னன்னா மார்ச் 2021ல கோவிட் காரணமா சில கைதிகளை ஜெயில இருந்து வெளியில அனுப்பணும்னு முடிவெடுத்திருக்காங்க. அதுல கேமரனும் ஒத்தனா இருந்திருக்கான். ஆனா கடைசி நிமிஷத்துல கேமரனோட அந்த பரோல் கேன்சல் ஆயிருக்கு. ஆனா இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கேஸை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வேற ஒரு புதிய கேஸோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.